முதல்ல அந்த பெரியவர் எங்க இருக்காருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் சார். ஆமா கோதை, அவருக்கு கோவிந்தனால ஏதாவது ஆபத்து வந்திருக்குமான்னு தெரியல. ஐயோ, அந்த பெரியவர்கிட்ட நீங்க வாங்கி கொடுத்த செல்போனும் இப்ப இல்ல. அவர் எங்க இருக்கார்? அவர் எப்படி கண்டுபிடிக்கிறது? அவருக்கு என்ன ஆச்சோ? வண்டி நிறுத்துப்பா. என்னண்ணா, என்னாச்சு? வண்டி நிறுத்து. என்னாச்சு? யாரோ ஒரு பெரிய ரோட்ல மயங்கி விழுந்துட்டாரு. ஐயோ, அது ஏதாவது ஆக்சிடென்ட்டா இருக்க போறதுன்னா? இல்ல ரங்கம், அவர் மயங்கி விழுந்ததை நான் பார்த்தேன். இரு, நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன ஒரு நிமிஷம் ஜாக்கிரதை. வர, கொஞ்சம் கூட வாப்பா. வரேன் சார். பெருமாளே, பெருமாளே. ஐயா, ஐயா, சீக்கிரம் போய் தண்ணி எடுத்துட்டு வா போ. ஐயா, என்னாச்சு தோர? மயக்கமா தான் இருக்காரு. ஐயோ பெருமாளே, சீக்கிரம் கூட, சீக்கிரம் சீக்கிரம். இத பொடி. ஐயா, ஐயா, ஐயா. சார் பையில ஏதாவது அட்ரஸ் இருக்கா பாருங்க. ஒன்றும் இல்லையே. சரி, சரிங்க சார். ஹாஸ்பிட்டல் கொண்டு போகலாம். இப்படி பார்த்து மெதுவா. ஜாக்கிரதை. பெருமாளே, ஒன்றும் ஆகக்கூடாது. பார்த்து. இப்படி ரங்கம், நீ முன்னாடி சீட்டில் போய் கொஞ்சம் உட்கார போ. சரி. இப்படி தூக்கு. இது பாருங்கண்ணா, ஜாகிரதையா பார்த்து கூட்டின்னு போயிட்டு வாங்க. நீ வரலையே ரங்கம்? இல்லண்ணா, நான் வரலண்ணா. சரி, நீ இரு, நான் வந்துடுறேன். ஹலோ ராகவன் சார், என்ன இந்த பக்கம்? இல்லை டாக்டர், நான் காரில் வரச்ச ஒரு ரோட்டில் மயங்கி விழுந்துட்டார். அதான் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தேன். ஓ, இவர் உங்களுக்கு தெரிஞ்சவரா? இல்லை டாக்டர், இதுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்ததில்ல. ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தான் நான் இங்கே கொண்டு வந்தேன். ஐ சி. டாக்டர், பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லையே? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. டாக்டர், நீங்கள் செலவு பற்றி கவலைப்படாதே. என்ன செலவானாலும் நான் பார்த்துக்கிறேன். தட்ஸ் ஆல் ரைட். இவருக்கு இப்போ எப்படி இருக்கு டாக்டர்? நத்திங் டு வரி. வெயிலில் நடந்து வந்த களைப்பு, பலகீனம், அவ்வளோதான். ட்ரிப்ஸ் ஏற்ற சொல்கிறேன். ஹீ வில் பி ஆல் ரைட். தேங்க்யூ டாக்டர். சரி டாக்டர், நான் புறப்படுறேன். காலையில் வந்து நான் அவரை பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ.
பேஷண்ட்டை மேலே கொண்டு வந்துருங்க. ஓகே டாக்டர். என்ன அவர் எப்படி இருக்கார்? டாக்டர் என்ன சொல்றார்? அதெல்லாம் ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டார். நாம போலாம். சரி. என்ன அவருக்கு மயக்கம் தெளிஞ்சுடுதா? இன்னும் தெரியல ரங்கம். சீக்கிரம் தெளிஞ்சிடும்னு டாக்டர் சொன்னார். என்னவா அவருக்கு என்ன ஆச்சா? அவர் சாப்பிடாம இருந்திருப்பார் போல இருக்கு. அதனால தான் அந்த மயக்கம் அவருக்கு வந்திருக்கு. ஐயோ. பட் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. என்ன பணம் எல்லாம் கட்டிட்டா? என்ன ரங்கம், அந்த டாக்டர் எனக்கு தெரிஞ்சவர். எவ்வளோ செலவானாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். நீ வேற வண்டியில் தனியாக உட்காந்துருக்கியா? அதான் நான் காலையில் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அது எனக்கு எனக்கு பயமா இருந்ததுண்ணா. இல்லட்டா நான் உங்க கூட வந்திருப்பேனே. ஆமாம், உள்ளே கூப்பிட்டாலும் வரமாட்டேன். அப்புறம் காரில் உட்காந்துட்டு அந்த பெரியவர் நினச்சிட்டு கவலைப்படுவேன். இதே வழக்கமாக போயிடுத்து உனக்கு. என்ன பண்றதுன்னா, நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டேன். அதனால மற்றவாளுக்கு சின்ன கஷ்டம் வந்தாலும் அது எனக்கு பெருசா தெரியறது. அவ கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு தாங்க முடியறதில்ல. காப்பாத்துங்கோ பெருமாளேன்னு மனசுல அழறேன். அதனால்தான் அவர் முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு பயமா இருந்தது. ஐயோ, அவரை நான் பார்த்துருந்தேன்னு வச்சுக்கோங்க, கண்ணுக்குள்ள திரும்ப திரும்ப வந்துட்டே இருந்திருக்கும். அது என்ன ரொம்ப வேதனைப்படுத்தியிருக்கும். பாவம். புரியுறது ரங்கம். ஏன்னா அவர் ரொம்ப வயசானவரா? ஆமா, ரொம்ப வயசானவர் தான். பாவமாக தான் இருக்கு. அப்பா, ஒபாமா என்ன சொல்லிருக்காருன்னு பாருங்க. அவர் என்ன சொல்லணுமோ அதை தான் சொல்லியிருப்பாரு. காஃபி ரெடி. என்ன கோத, காலங்காத்தாலே சுறுசுறுப்பா வேலை செய்யற மாதிரி தெரியுது. இல்லப்பா, உப்புலி பிஸியா டிஃபன் பண்ணிட்டு இருக்கார். அம்மா பூஜையில இருக்கா. அதான் நானே கலந்து எடுத்துன்னு வந்துட்டேன். இது நீ கலந்த காஃபியா? ஐயோ, எப்படி இருக்குமோ பெருமாளே. என் பொண்ணு போற காஃபிக்கு என்னடா குறைச்சல்? குடிச்சு பாருங்க. பால், சுகரு, காஃபி டிகாஷன்லாம் கம்மியாக தான் இருக்கும். என்னன்னா போனா போறதுன்னு காஃபி போட்டு கொடுத்தா கிண்டலா? கோதே, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. உன் அண்ணா சொல்றது கரெக்ட். என்ன உட்கார்ந்துட்டு இருக்கேன், கிளம்பலையா? என்னம்மா, எங்க காலங்காத்தால அப்பாவை அனுப்புற? ஆஸ்பத்திரிக்குடி. ஹாஸ்பிட்டலுக்கா? என்னப்பா, உடம்பு தான் முடியலையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல முதா, உடம்பு நன்னா தான் இருக்கு. அப்புறம் எதுக்குப்பா ஹாஸ்பிட்டல் போறேன்? யாரானும் தெரிஞ்சவாளுக்கு உடம்பு சரியில்லையா? தெரிஞ்சவர் இல்லடி கோத, யாரோ ஒரு பெரியவர். அது நேத்தி அப்பாவும் நானுமா கார்ல போயிட்டு இருந்தோம். இவர் ரோட்ல மயங்கி விழுந்துட்டார். ஓ. அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம். டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கார். அதான் அவரை போய் பார்க்கலையான்னு அம்மா கேட்கிறா. ஏன்பா, சீரியஸ் கண்டிஷன்லாம் ஒன்றும் இல்லை. அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டார். இருந்தாலும் போய் பார்த்தா தானே தெரியும். அதான் போகலையான்னு அம்மா கேட்கிறா. ஏம்மா, அவர் என்ன பாவம், ரொம்ப வயசானவரா? எப்படி இருந்தார் பாக்குறதுக்கு? வயசானவர் தான், இருந்தாலும் நான் அதெல்லாம் பார்க்கல. எனக்கு சொல்ல தெரியலடி. என்னம்மா, நீயும் தானே அப்பாவோட கார்ல போயிருந்த? அப்பாவோட போயிருந்தேன் தான், இருந்தாலும் அவர் மயங்கி விழுந்திருந்தாரா, எனக்கு அதெல்லாம் பார்க்க பயமா இருந்ததுடி. நான் பார்க்கல. வர வர உனக்கு எதுக்கு தான் பயப்படணும்னு விவசாயம் இல்லாமல் போயிடுது. அதானே. ஏப்பா, நீங்க சொல்லுங்கப்பா, அந்த பெரியவர் எப்படி இருந்தார்? நன்னா நரைச்சி போன தாடி மீச, தோல்ல ஒரு ஜோல்னா பை. இதை தவிர வேற குறிப்பிட்டு சொல்லும்படி அவர்கிட்ட வேற எதுவும் இல்லை கோத. ஓ, அவர் பேர் என்னப்பா? அவர் சொல்ற நிலைமையில இல்லம்மா, அவர் தான் மயக்கத்துல இருந்தாரு. என்ன கோத, ஆ, ஏதோ டீப்பா யோசிக்கிற போல இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. ஏன்பா, நானும் உங்க கூட ஹாஸ்பிட்டலுக்கு வரேனே.
சரி வாயேன். என்னண்ணா இது? அவ எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு? நீ ஒன்றும் போக வேண்டாண்டி. ஏம்மா, நானும் அப்பா கூட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேனே. ஏய், உனக்கு என்ன அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு? அதான் அப்பா ஹாஸ்பிட்டல் போகிறாரோ, உனக்கு என்ன அவர் தெரிஞ்சவரா? அப்படி இல்லைண்ணா, என்னவோ எனக்கு மனசு கேட்கல. பெரியவர், நான் போய் பார்க்கறேனே. என்னப்பா? கரெக்டு. என்ன நான் கரெக்டுங்கிறள்? அவ ஒன்றும் ஆஸ்பத்திரி போக வேண்டாம். அங்கங்க அவ விழுந்து கிடப்பா, அடிபட்டுண்டு. இவ அதெல்லாம் பார்க்க வேண்டாம், பயந்துக்கு போறா. ரங்கம், நீ எதுக்கு வீணா கவலைப்பட்டு இருக்க? நான் கூட போறேனோ இல்லையோ, பாத்துக்க மாட்டேனா? என்ன? நீ ஒன்றும் பயப்படாத. என்ன, நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்புமா. சரி. என்னடி? அமுதா, நீ நேரா ஆபீஸ் போயிடு. நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே அங்க வந்துடுறேன். சரிப்பா. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. என்- நானும் கிளம்புறேன். ஏன்னா இந்த ஆத்துல நான் சொல்றது யாரு கேக்குறா? இதை அவர் கொடுத்துருங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். உட்காருங்க. வாமா உட்காரு. ஷீஸ் மை டாக்டர் கோதை. ஹலோ. ஹலோ டாக்டர். டாக்டர், நேற்று அட்மிட் பண்ணிட்டு போனேனே அந்த பெரியவர், அவர் எப்படி இருக்கார்? நல்லா இருக்கார். வெயில்ல சாப்பிடாம நடந்து வந்திருக்கார். அதனால தான் மயக்கமாயிட்டார். நேற்று நைட்டே அவர் கண் விழிச்சிட்டார். தேங்க்யூ டாக்டர். அவரை இப்போ நாங்கள் பார்க்கலாமா? என்ன டாக்டர், அவரை பார்க்கலாம்னு கேட்டா நீங்க மௌனமா இருக்கே. அவரை இப்போ நீங்க பார்க்க முடியாது. பார்க்க முடியாதா? ஏன் டாக்டர்? இப்போ அவர் இங்கே இல்லை. டாக்டர், அவருக்கு வேண்டியவா யாரோ வந்து அவரை கூட்டிட்டு போயிட்டாளா? இல்லை. இல்லையா? வாட் டு யூ மீன் டாக்டர்? சாரி. அந்த பெரியவர் யார்கிட்டையும் எதுவும் சொல்லாம ஹாஸ்பிட்டல் விட்டு போயிட்டாரு. வாட்? ஆர் யூ ஷூர்? எஸ். ராத்திரி 12 மணிக்கு ரவுண்ட்ஸ் போகும்போது பார்த்தேன். நல்லா தூங்கிட்டு இருந்தாரு. டாக்டர், பட் வார்டில் டியூட்டி நர்சஸ்லாம் இருந்திருப்பா இல்லையா? இருந்தாங்க. அவங்களுக்கும் தெரியாம செக்யூரிட்டியும் ஏமாத்திட்டு எப்படியோ போயிருக்காரு. இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் எப்படி டாக்டர் இப்படி ஒரு தப்பு நடக்க முடியுது? சாரி மேடம். இந்த தவறுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க வற்புறுத்தினா போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க நான் ரெடியா இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் டாக்டர். டாக்டர், அவருடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு சொல்லுங்க, நான் கொடுத்துட்றேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார். சரி, நான் புறப்புறேன் டாக்டர். ஆ, புறப்படலாமாம்மா? வரேன் டாக்டர். வாங்க. வாங்க வாங்க டாக்டர். சார். அப்பா, ஆ என்னப்பா ஒரு மாதிரி இருக்கேள்? அந்த பெரியவரை பார்க்க முடியலன்னு வருத்தமா? ஆமாம்மா, அது சரிப்பா, எனக்கு மவுண்ட் ரோட்ல ஒரு வேலை இருக்கு. அதை முடிச்சுட்டு நான் ஆஃபீஸ் போறேன். நீங்க பத்திரமா ஆத்துக்கு போங்க. சரிம்மா, நீ போ. சரி. ரங்கம், ரங்கம். இதோ வந்துட்டேன்னா. என்ன ஹாஸ்பிட்டல் போயிருந்தீங்களே, அந்த பெரியவர் எப்படி இருக்க? டாக்டர் என்ன சொல்றார்? பணத்தெல்லாம் கட்டிட்டேளா? கொஞ்சம் மூச்சு விட்டு பேசுறியா? என்னன்னா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறேள். நானும் கோதையும் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி அந்த பெரியவர் ஹாஸ்பிட்டல் விட்டு போயிட்டார். போயிட்டாரா? நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. அவருக்கு உடம்பு குணமாயிடுதான். ராவோட ராவா யாருக்கும் சொல்லாமல் போயிருக்கார். ஏன் போகணும்? யாருக்கு தெரியும்? என்ன நான் யோசிக்கிறேள்? இல்லை ரங்கம், அந்த பெரியவரை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கேன். ஆனால் எங்கே பார்த்தேன்னு தான் ஞாபகத்துக்கு வரமாட்டேன்றது. என்ன நான் புதிர் போடுறேள்? புதிர் போடலை ரங்கம். நீ மட்டும் அவரை பார்த்துருந்தேன்னு வச்சுக்கோயேன், என்ன மாதிரி தான் உனக்கும் தோணி இருக்கும். யாரா இருக்கும்? தெரியலையே. ரங்கம், எனக்கு ஒரு கப் காஃபி கூட. கொண்டு வந்துட்டேன்.
இந்தாங்க நான் காப்பி. என்ன நான் இங்க நின்று கேள். என்னண்ணா இது? ஆ அப்பா போட்டோ பார்த்துட்டு இருக்கேள். அது அது வந்து என்னண்ணா? ரங்கம், நான் சந்தேகப்பட்டது உறுதியாயிடுது. என்னது? நேத்து ரோட்ல மயங்கி கிடந்தது வேற யாரும் இல்ல. அது உன் அப்பா தான் ரங்கம்.